வெல்கம் டு ஹோம் ஃபுட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான காஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேப்பச்சினோ. இது வந்து பெரிய பெரிய காஃபி ஷாப்லலாம் கிடைக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 பேருக்கு தேவையான அளவுக்கு கேப்பச்சினோ ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மக் எடுத்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 3 ஸ்பூன் சேர்த்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி நெஸ்கஃபேல எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக இருக்கணும். அதில் ஒரு 3 ஸ்பூன், சுகர் ஒரு 3 ஸ்பூன், தண்ணி 1.5 ஸ்பூன். இது வந்து நார்மல் வாட்டர் தான். 1.5 ஸ்பூன் எடுத்துகிட்டு மக்கில் நல்லா பீட் பண்ணிக்கணும். இது வந்து எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்தாலும் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து எல்லார் வீட்லேயும் எலக்ட்ரிக் பிளெண்டர்லாம் இருக்காது. ஸோ ஸ்பூன்லேயே வச்சு நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். நல்லா பீட் பண்ணிக்கணும். கப்பை இந்த மாதிரி கொஞ்சம் சாய்ச்சி வச்சுட்டு நல்லா பீட் பண்ணணும். கண்டிப்பாக கைவிடாமல் பீட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே தான் ஆகும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். உங்கள் வீட்டில் யாராவது நீங்கள் பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டாஸ்க்கு அவங்கக்கிட்ட கொடுங்க. ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் இது செய்கிறது. நான் கூட எங்கள் அண்ணன்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னொரு 5 நிமிஷம் போல் ஆகும். நல்லா பீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. எனக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்குது. ஸ்பூன்லேருந்து இப்படி கீழே கொட்டினா கூட விழலை. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம காஃபி ரெடி பண்ணிடலாம். இப்போ இதிலேருந்து நம்ம காஃபி ரெடி பண்ணக்கூடிய கப்பில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது கூட சூடான பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தோன்னே இந்த மாதிரி மேலே வரும். நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ இந்த காஃபியில் நம்ம கிண்டி வச்சதுலாம் அப்படியே மிதக்கும். இது நல்லா அப்படியே கிண்டிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டியாச்சு. பாருங்கள், நல்லா க்ரீமாக சூப்பராக இருக்குது. நம்மளோட கேப்பச்சினோ ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம டிசைன் பண்ணால் தான் நம்ம கடையிலலாம் சாப்பிட்ற அந்த கேப்பச்சினோ ஃபீல் வரும். ஸோ இப்போ நம்ம அதை இப்போ பண்ணிக்கலாம். ஒரு கப்பில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த க்ரீம், அது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த க்ரீமோட ஒரு கொஞ்சமாக காஃபி பவுடர் சேர்த்துட்டு ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். கிண்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி செஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து 3 ட்ராப் விட்டுக்கலாம். இந்த மாதிரி 3 டாட் வச்சுட்டு அப்படியே ஒரு குச்சி மாதிரி ஏதாவது வச்சுட்டு ஒரு ஹார்ட் ஷேப்பில் இப்படி இழுத்து விட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கேப்பச்சினோ காஃபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பரான கேப்பச்சினோ காஃபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹோம் ஃபுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு சுவையான சமையலோடு உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.